ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உடைய பேட்சஸ் டீட்டெயில். ஸோ கண்டிப்பாக அதில் சேரணுமா அப்படின்னா சேர்ந்தீங்கன்னா அதிகபட்ச பயன். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் அடைஞ்சிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த பயன் உங்களுக்கும் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ சுற்றி இருக்கிறவங்களத விடவே நம்மளது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எது மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ரெகுலர் பேட்ச், ஆஃப்லைன் பேட்ச் இருக்குது. ஸோ சேலமில் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே சென்டர் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் படிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 80-90 பேர் உட்காந்து படிக்கிற அளவுக்கான ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். ஸோ ஃபோட்டோ கூட பாருங்கள். அதே மாதிரி ஆன்லைனில் இதே மாதிரி ஒரு பேட்ச்சு. ஸோ அது வந்து ஈவினிங் இப்போ மோஸ்ட்லி ஒர்க் போகிறவங்க, இப்போ தமிழ்நாட்டில் பிற பகுதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கனெக்ட் ஆகி இந்த கிளாஸஸை ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். கூகுள் மீட்டில் இருக்கும், இல்லை ஸ்கைப்பில், இது ரெண்டில் எது வசதிப்படுதோ அதில் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுவும் வந்து ஈவினிங் டைம் ஒரு 6:30 to 8:30, 8:45 வரைக்கும் இருக்கும். 6 நாள் கிளாஸ் நடக்கும், ஒரு நாள் டெஸ்ட்டு நடக்கும் சரிங்களா. நோ ஃப்ரீ, நோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் கடைசியில் நோட்டிஃபிகேஷன் வரதுனால இப்போ இருந்தே நம்ம படிக்க ஆரம்பித்தா தான் நம்மளால் நல்ல வேலைக்கு போக முடியும். நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறேன், இல்லை கடைசி ஒரு மாதம் மட்டும் படிக்கிறேன்னா நீங்கள் நினச்ச வேலைக்கு போக முடியாது. இல்லைனா வேலை வந்து உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க்கில் கிடைக்காம கூட போகலாம். ஸோ இது ஒரு முழுசாக நம்ம உட்காந்து தெளிவாக படிக்கணும், ஹோலிஸ்டிக்காக படிக்கணும், முழுமையாக படிக்கணும். எதாக இருந்தாலும் இந்த சப்ஜெக்டை மட்டும் விட்டுட்டு போகிறேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப் 2 போன மெயின்ஸ் எழுதுனதில் சயின்ஸை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போனாங்க. 135 மார்க் தான் வரவே இல்லை. ஸோ முழுமையாக எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும், எதையும் விட்டுறக்கூடாது சரிங்களா. தமிழில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிளாஸ் அப்படின்றது இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அது மாதிரி கிளாஸஸ்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க சரிங்களா. நம்மகிட்ட இருக்க ஃபேக்கல்ட்டி அவ்வளோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிளாஸஸ் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் கோர்ஸ் சரிங்களா. இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து வாரத்துக்கு 2 நாள் இருக்கும். இப்போ கூட அது மாதிரி தான் நடத்தணும். ஸோ இதுக்கு முன்னாடியே நாங்கள் லாஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் இங்கே ஆரம்பித்து நடத்தினப்போ எல்லாமே ஆஃப்லைன் நடத்தினப்ப, ஸோ ஆரம்பத்தில் ஒரு 150 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு 30 பேர் வந்து ப்ரிலிமினரி பாஸ் பண்ணல. ஸோ அவங்களுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று அப்படின்ட்டு இந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஆரம்பித்தோம். ஸோ அவங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க வந்து டெஸ்ட் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 20 பேர் போல வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 70-75 டெஸ்ட்டாவது அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது அடுத்த கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆகாத மாதிரி புதுசாக தான் கேள்வி எடுத்து அவங்களுக்கும் நம்ம எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ முழுமையாக எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹோலிஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் வந்து 2 டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ் பார்ட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஒரு டெஸ்ட்டில் மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் அப்படின்றது கவர் ஆகும். நீங்கள் ஆஃப்லைன்லேயும் வந்து எழுதலாம், ஆன்லைன்லேயும் எழுதலாம். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன், நம்ம போகிற ஒரு கொஸ்டினுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்றது இப்போ புதுசாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒன்று ட்ரை பண்ணோம் சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஓரளவு நல்லா வந்தது. அதே மாதிரி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டிங்கனாவே போதும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி மட்டும்தான் அது எக்ஸ்ப்ளனேஷன், அந்த டிஸ்கஷன் அப்படின்றது பண்ணுவாங்க சரிங்களா. இது மாதிரி வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா. அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் அப்படின்றது கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வெரி எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கான எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாகவே இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே எங்களால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். நம்மளுடைய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு நமக்கு பக்கத்தில் சேர்த்து விட்ருக்கு. மெயின்ஸ் படிக்கிறப்ப நீங்கள் நேரடியாக இங்கே வந்து கூட படிங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சரிங்களா. ஃபேக்கல்ட்டி எப்பயுமே அவைலபிள் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மளால் ஈஸியாக உங்களோட கனெக்ட் பண்ண முடியும், நல்லாவும் பண்ணவும் முடியும் சரிங்களா. ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு காலேஜ் படித்த பையன், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் இருக்கிறேன். ஸோ நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும், ஒரு அரசாங்க வேலை இருந்தது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த 6 மாதம் கஷ்டப்படுங்க. கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எங்களுடைய துணையோட கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்குறதுக்கும் ஒரு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். நன்றிங்க.